கல்யாணம் முடிச்சா நேற்று நல்லபடியாகவே நாங்கள் நினச்சது மாதிரியே சூப்பராக சீரும் சிறப்புமாக கல்யாணத்தை 3 பேருமா சேர்ந்து சூப்பராக செஞ்சு வச்சுட்டாங்க. எங்களுடைய ஆசை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து தாலி பறிக்கு போய் தாலி கட்டினாங்களா புது தாலி, அது ஒரு நல்ல நாள் பார்த்து 5ஆம் நாள் 7ஆம் நாள் தாலி பறிக்கு போடணும். அதுக்குள்ளே வந்து பக்கத்தில் இப்போ நைட்டே வந்து லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேற்று கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் அம்மாவாலையும் அப்பாவாலையும் முடியலை. அம்மாவால் சுத்தமாக முடியலை. அதனால் அவங்க மெதுவாக இன்னைக்கு இருங்கம்மா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை தானே, நாளைக்கு வரலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் இப்போ காலையில் எழுந்துச்சி குளிச்சு முடிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னொரு நல்ல நாள் பார்த்து தாலி பறிக்க போகிறதுக்குள்ள அக்கா வீட்டுக்கும் அழைச்சிட்டு போயிட்டு வந்துடணும். என் பேர பிள்ளையெல்லாம் சேர்ந்து பொண்ணு பேர பிள்ளைகள் அதுக்கு மேலே எல்லாம் சேர்ந்து தெரியாமல் இனிமேல் திருட்டு கல்யாணம் பண்ணுறது மாதிரி சொல்லாமல் போய் கோயிலில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு பார்க்குறவங்க என்ன நான் என்ன இந்த ரூட்டில் போகணும், இந்த ரூட்டில் போகிறீங்களேன்னு நிறைய கேட்டுக்கிட்டு போகிறேன். இல்லை இப்படியே போய் அப்படியே போகணும், இப்படியே போய் அப்படியே போகணுன்னுட்டே சொல்கிறோம். இனிமேல் ஏற்றி சின்ன விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பொம்மை காட்டி அழைச்சிட்டு போனவங்க இந்த பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு போயிட்டு இந்த கொல்லி போகிற பிள்ளையெல்லாம் பச்சை கச்சேரி, பெரிய கச்சேரிங்க. எனக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி, ரொம்ப பெருமை. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்கள்ட்ட நம்ம மறைக்க முடியாது. ஏன்னா ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா கூட என்ன பேசிட்டீங்க, யார்கிட்ட ஃபோன் வந்துச்சு, என்ன பேசுறீங்கன்னு கேட்பாங்க. நேற்றெல்லாம் இந்த பட்டு புடவைலாம் எடுத்து வந்து எங்கள் வீட்டில் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா வாசலில் பண்ணியிருந்தாங்களா, என்ன எடுத்துகிட்டு போகிற புது பையனா, அது கஷ்டமாகவும் அவ்வளோ கஷ்டமாகவும் இருந்துச்சு. சொல்லலை ஏமா சுபா எல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சுமா, புடவைமா துணிமா ஒழிச்சு எடுத்துகிட்டு போனோம்னா கோயிலுக்கு போகிற நீங்கள் இத்தனை பெரிய தாம்பாளம் தூக்கிட்டாருங்க, சின்னதாக எடுத்துகிட்டு வந்தா என்ன அப்படின்னு கேட்குறேன். இங்கே சும்மா இருங்க, இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னு எடுத்து அந்தாண்ட வச்சுக்கிட்டோம். என்னன்னு பார்த்தா எப்போ வாங்கினாவோ என்ன பண்ணினாவோ ஆனே இருக்கிறேங்க. எனக்கு ஒன்று தெரியலை. என் பேர மக்கள்லாம் அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ பெருமை. எனக்கு கிடைச்சது இது அவ்வளோ பெருமை. எல்லா பேர மக்களும் பாருங்கள் எப்படி பேசுகிறேன். எங்களுக்கு தெரியாது. நானும் ஆத்தாலும் உடனே கிளம்பவும் மாட்டோம். முடியாது, என்னாலும் முடியாது, அதாலும் முடியாது. வெளியில் கிளம்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடியாமல் சரிப்பா போகிறதும் முடியாமன்றவளை பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா பார்த்தாலும் எங்கள் வீட்டில் வந்து எங்கே போனாலும் நான் போகாத மாதிரி நடுப்பொண்ணு முடிஞ்சாலும் உடனே கிளம்ப மாட்டாப்புல. அதே அவரே வரன்னு இருக்காருன்னா பெரிய அது ஏதோ மர்மம் இருக்குன்னா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன திருவாரூருக்கு இந்த பக்கம் போறியாதுன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது, அதுக்கு போயிட்டு போகணுன்னாவும் சரின்ட்டு நாங்களும் முன்னாடி போகிறோம். மாயவரம் போகிறோம்னாவும் இல்லைன்னா மாயவரம் போகிறோம் போகிறோம் எங்கன்னா போட்டு வரோம் அப்படின்ட்டு போகிறோம். போய் அங்கே வந்து திருக்கடையூரில் போய் கோயிலுக்கு போயிட்டோம். பேர பிள்ளைய பார்த்து எல்லாம் ஒரு வேலை ஃபுல்லாக வந்து இறங்கினோம். அப்போ வந்து எங்கள் மெட்ராஸ்லேருந்து ஒரு பொண்ணு வந்து கட்டி கொடுத்தோம். அங்கே ஜாத்தியோட நாத்தினா அந்த அது வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போனோம்னா அங்கே பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் இப்போதான் வரியா அப்படிங்கிறோம். அப்போதான் தெரியல என்னடா கதைன்னு உங்களுக்கு தெரியும். சஸ்பென்ஸ் அங்கே உடஞ்சிட்டு எங்க மாமா பொண்ணு நக்கலா பேசுவா, அது மாதிரி பேசுறாப்புல இருக்குன்னு நாங்க வந்தோம். எல்லாம் நாமளும் கேட்கணும். என்னப்பா பழம் சாமான்லாம் நிறைய எடுத்தாந்துருக்கீங்க, பழம் எல்லாம் வாங்கியாந்துருக்கீங்க. என்னன்னு அது இப்போ இதெல்லாம் வச்சு தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் கல்யாணம்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வேண்டிக்கிட்டு செய்வாவோ, நம்ம சும்மா சாமி கும்பிட்டு போக முடியும் சொன்னோம். சரின்ட்டு இருந்தாக்கா மறுபடியும் என்னடானா இந்த மாதிரி புத்தடிச்சு நல்ல விதமாக கல்யாணம்லாம் நடந்துச்சு. இங்கே கொல்லுப்பறையிலேருந்து கொல்லுப்பச்சிலேருந்து சாக்கடை மாதிரி சொந்த ஜோடி அத்தனை பேரும் முக்கியமாக அத்தனை பேரும் வந்திருந்தாவோ. தாலி பறிக்க போகிறதுக்குள்ள பெரிய காட்டுக்கும் போயிட்டு வந்துடணுமா? கரெக்டாசி வேலை பிறக்க போதா, அவங்க கரெக்டாசி வந்துட்டு அப்புறம் 30 நாளைக்கு அவங்க விருதம் இருப்பாங்க. அதனால ஒரு நல்ல நாள் பார்த்துக்கிட்டு 7ஆம் நாள் பார்ப்போம், 5ஆம் நாள் பார்ப்போம். என்னைக்கு நல்ல நாளாக இருக்கோ தாலி பறிக்க போகிற நாளை பார்த்துக்கிட்டு அதுக்குள்ளே பெரிய காட்டுக்கு போயிட்டு வந்துடுங்க. காலண்டரை பார்த்துட்டு 5ஆம் நாளா இல்லை 7ஆம் நாளான்னு பார்த்துட்டு காலண்டரை பாருங்க எப்படி இருக்குன்னு அன்னைக்கு செஞ்சுக்கலாம். சரி நாள் செஞ்சுக்கணும். சரி உங்க மந்திரம் பாய். முகமாக நல்லா இருக்கணும். சகல செல்வம் விட்டு 100 ஆண்டு வாழ்ந்துக்கிட்டு அமோகமாக இருக்கணும். முகமாக நல்லா இருக்கணும். சகல செல்வம் விட்டு 100 ஆண்டு வாழ்ந்துக்கிட்டு வயதை தாண்டி அமோகமாக இருக்கணும்.
முதல் நாள் நைட்டு சாமி கும்பிட்டோம்ல தாலி வச்சு, அதுக்கே பெரியக்கா கிளம்பிட்டாங்க வரேன்னு சொல்லி. சரி அக்கா வந்துச்சுன்னு சொன்னா எதுக்கு ஏன் இப்போ பெரிய என்ன சாமி கும்பிடுறீங்க, எதுக்கு இப்போ பெரியக்கா கூப்பிட்ருக்கீங்கன்னு கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு அதுக்கும் அது வரேன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன வரேன்னு சொல்லி மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் வருவேண்டி அப்படின்னு சொன்னால நீ வந்து என்னப்பா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, காலையில் நேராக கோயிலுக்கு வந்துடு, இல்லைன்னா நைட்டு இங்கே வந்து தங்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு காலையில் இப்படியே கோயிலுக்கு போவோம். அப்போனாலும் நம்ம இதுக்கு போகிறோம், ராமேஸ்வரம் போகிறோம், அக்காவும் பெரிய அக்காவும் வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்கன்னு சொன்னால் அது பிள்ளைங்கெல்லாம் நான் காலையில் கிளப்பி கொண்டு வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் சரி இருந்ததுன்னா நீங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் அதில் வந்து பெரியக்கா கலந்துக்கல. வேற புடவை எல்லாம் வச்சு சாம்பிராணி புடவையிலே கட்டேன். என்னன்னா என் புள்ள வாங்கிட்டு வந்திருக்கான் எனக்கு இன்னும். சரி சரி அப்படின்னு மறுபடியும் என்னன்னா கோயிலுக்கு போகிறீங்களே, கோயிலுக்கு போறீங்களே, இப்போ பெரிய பிள்ளைய கூப்பிட்டியாலான்னு கேட்டதுக்கு ஆமாம் அதுதான் இப்போ எங்கே பார்த்தாலும் கோயிலுக்கு போயிட்டு இருந்துச்சு, அதையெல்லாம் நாங்கள் கூப்பிடல அப்படின்ட்டு. ஆமாம் அதையெல்லாம் கூப்பிடல, உங்களுக்கு சும்மா உங்களையும் கூப்பிடணுமா அப்படின்னாவும் நான் நெசமுன்னே இருக்கிறேன். என்னடா இப்படி சொல்ல மாட்டோம்லேன்னு இருக்கேன். அப்புறம் பார்த்தா எல்லாம் அங்கே நிற்கிது கோயில். சரி வாங்க. கோயில்ல பாத்தீங்கன்னா கோயில்ல நிறைய 80 கல்யாணம் 60 கல்யாணம்லாம் நடந்துச்சு. ஆனா இவங்க 2 பேரையும் கூட்டம்னா கூட்டம் அவ்வளவு ஒரு கூட்டங்க. அந்த கூட்டத்துல இவங்களை பார்த்துட்டு இவங்க நம்ம சர்ப்ரைஸர் பார்த்துட்டு முடியாது 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 கொடுக்குறாங்க. அதுல ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா சரி வாங்க மயக்கமாக வருங்கிறாங்க, வெளியில கொண்டு வரும்னாலும் கொண்டுட்டு வர விட முடியாது, கொண்டுட்டு வரவே விட மாட்டேங்கிறாங்க மக்களை. முடியாது முடியாது தொப்பு 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 தொப்புன்னு காலையில உண்டு. உங்களை நாங்கள் வீடியோவில் பார்ப்போம்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. காப்பி குடிச்சிட்டு எல்லாரும் சாப்பிடுவோம். சாப்பாடு பாருங்க பிள்ளைகள்லாம் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டோமா, வீட்டில் ஒன்றும் செய்ய முடியலை. இப்போ போய் ஹோட்டலில் சாப்பாடு என் பேரப்பிள்ளை போய் வாங்கிட்டு வந்து ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவோம் பாருங்க. சப்பாத்தி எல்லாம் இல்லை மெனக்கட்டு செய்ய முடியலை. அதனால இப்போ ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்து சாப்பாடு பண்ணி சாப்பிட்டுருக்கோம். இந்த வருஷம் சாப்பிடுவோம், எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம்.